शुक्लां वरदरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो भवाय पुनशम्भवाय शिवताण्डवाय नमो। ॐ शौं शरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं सौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे नमः। என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம ஒரு குறள் ஒண்ணு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். இன்னைக்கு மனித காந்தம் அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மனிதர்களை ஈர்க்கக்கூடிய சக மனிதர்களை ஈர்க்கக்கூடிய காந்தமாக நாம இருந்தாதான் சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை நம்மளால லீட் பண்ண முடியும். அன்பே சிவம் சுகமே சூழ்க இன்சொலால் ஈரம் அலை இப்படிரு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அதாவது இந்த ஸ்டார்டிங்கே இன்சொல்லால்னு வருது பாருங்க. அதாவது இன்சொல் அப்படின்றதுக்கு என்ன டெஃபனேஷன் அப்படின்றதுதான் இங்க தெய்வ புலவர் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய வாயில இருந்து வரக்கூடிய சொற்கள் அன்பு கலந்து வஞ்சனை இல்லாம உண்மையானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அந்த சொற்களுக்கு தான் இன்சொல் அப்படின்னு பேரு அப்படின்னு இங்க இன்சொல்லுக்கு ஒரு அருமையான டெஃபினேஷன் கொடுக்கிறாரு. அப்ப இன்னைக்கு பொதுவா இன்னைக்கு எல்லாரும் பொதுவா பேசிட்டு இருக்க சொற்கள்லாம் இன்சொற்களா இல்லையா அப்படின்றத நம்மளே ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நாம அடுத்தவங்க எப்படி இருக்காங்களோ விடுங்க, நாம நம்மளை டெவலப் பண்ணிக்கலாம். சரி, இப்ப ரஜினிகாந்த் தெரியாதவங்க கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 2 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தைக்கு அநேகமா தெரியும். இன்னைக்கு என்ன சோசியல் மீடியாவை அத நான் வெளியில பாக்குற குழந்தைங்க எல்லாம் கூட போன் கொடுத்தா அதை அப்படியே மூவ் பண்றாங்க, ஸ்க்ரோல் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ஸோ பேர் வேணா தெரியாம இருக்கலாம், ரஜினிகாந்த தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஓ, திறமை அப்படி ஒரு திறமை அப்படின்னு சொல்ல முடியாது. கமல் போட்டியான கமலுக்கு கம்மி தான். சரி, நல்லா பேசக்கூடிய ஆளா, அந்த வாய் பேச்சு கலைஞர் மாதிரி வாய் பேச்சு அந்த திறமையா, அதுவும் கிடையாது. நல்ல சிறப்பு அப்படி ஒரு அழகு சொல்லவே முடியாது. ஆனா இன்னைக்கு ரஜினிகாந்தோட அந்த ஒரு ஸ்டேஜ் எப்படியாப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல இருக்காரு அவரு. குழந்தைங்களுக்கெல்லாம் கூட எப்படி அவரை பிடிக்குது, என்ன காரணம்? மண்டைய பிச்சுக்கிற மாதிரியே தான் இருக்கு. எப்படி அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்குது? சரி, பெரியவங்களுக்கு ஒவ்வொன்னு அவருடைய காலகட்டத்துல இருக்கவங்களா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆனா இந்த சின்ன குழந்தைங்களுக்கு கூட அவரை பாக்குறப்ப அப்படியே அட்ராக்ட் ஆகுறாங்க. உண்மை அதுதான். என்ன இன்னைக்கும் அவர் நடிச்ச படம் 70 வயசுக்கு மேல ஆயிருச்சு, இன்னைக்கும் ஒரு ஹீரோவா நடிச்சா பாக்குறாங்க. அதுவாது இருக்கும். ஆனா இப்படி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பாப்புலர் ஃபிகர் அப்படின்றத விட எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமாக தான் அவர் பேர்லயே காந்தமும் இருக்காரு.
ரொம்ப அப்படியே ரொம்பலாம் அலட்டிக்கிறது கிடையாது. ஆனாலும் அவருடைய அந்த பாப்புலாரிட்டிய இன்னும் வரைக்கும் அடிச்சுக்க முடியல. எம்ஜிஆர் நமக்கு தெரியும். எம்ஜிஆரும் அதே மாரிதான். எம்ஜிஆர் எல்லாம் இருக்கிறப்ப அவருடைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். அ பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுக்குற மாரி, அந்த தாய் பாசம், அ ஏழைங்களுக்கு நல்லது பண்ற மாரி, பொதுவா கூட சொல்லுவாங்க. அ அவங்க வந்து வயசானவங்கள கட்டிப்பிடிக்கிற மாரி, அதாவது அவங்க அவங்க கிட்ட அன்பா இருக்கிற மாரி, நெறைய விஷயங்கள் அவருடைய படங்கள்ல பண்ணியிருப்பாரு. ஆனாலும், இது எல்லாம் தான் ஒரு காரணமானா, இதெல்லாம் காரணம்னு சொல்ல முடியாது. சத்யா, வீடியோ ஆன் ஆயிருக்குமா? ஆ. இத இது எல்லாம் ஒரு காரணமானா, இதுவும் இது ஒரு சின்ன காரணம் வேணா சொல்லலாம். ஆனா, அவரு அவரு இறந்து இத்தன வருஷம் ஆனாலும் எம்ஜிஆர்னா உயிர விடக்கூடிய ஆள்கள் தான் இருக்காங்க. இவராவது ரஜினிகாந்த் இன்னமும் இருக்காரு. பிரசன்ட்ல இருக்காரு. ஆனா, அவரு போய் எத்தன வருஷம் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருக்குமா? இருந்தாலும் ஒரு காமெடியா கூட சொல்லுவாங்க. "ஐயோ! எம்ஜிஆர் இல்லையா? என்ன சொல்ற?" அப்படின்னு இந்த கிராமத்துல கேட்கிற மாரி. ஏன்னா இன்னும் அவரு இருக்காரு. நெறைய பேருக்கு அவரு உதவி பண்ணுவாரு. இப்படி ஒரு இது வந்து அட்ராக்ஷன் வந்து அவரு அவர்கிட்ட இருந்துச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ம். நமக்கு ரஜினிகாந்த் மாரி ஆக வேண்டாம்யா. எம்ஜிஆர் மாரியும் ஆக வேண்டாம். ஓரளவுக்கு நம்மள சுத்தி இருக்கிறவங்கள அட்ராக்ட் பண்ணி, அனுசரணையா போற மாரியாவது நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துக்கணும் தானே! அதுக்கான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். இது கொஞ்சம் செல்ஃப் மோட்டிவேட் பண்ற மாரியான ஒரு டாபிக்கு. சினிமா பர்சனாலிட்டி மட்டும் இதுல நம்ம பார்க்க முடியாது. பாலிடிக்ஸ்ல கூட கலைஞர் என்ன 98ஓ என்னமோன்னு நெனைக்கிறேன் அவர் இறந்து போறப்ப. அதுவரைக்கும் அவர் வாய திறந்து 2 வார்த்தை பேசினாலும், அவர் என்ன சொல்றாருன்னு கவனிக்கக்கூடிய ஆள்கள் இருந்தாங்க. அவர் சொன்னா அப்படியே ஆ இதாவுற அத தாண்டாத ஆளுங்க அப்படி இருந்தாங்க. சோ பாலிடிக்ஸ்லயும் இந்த மாரி ஒரு இது இருக்கு. இல்லையா? அட்ராக்ஷன் வந்து இருக்கு. அவங்க எல்லாருமே ஒரே வார்த்தையில வந்து சொல்லணும் அப்படின்னா, ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டி. வெரி, வெரி ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டி. சிலதுக்கெல்லாம் காரணம் இல்லனாலும், அவங்க கிட்ட இருக்கிற சில விஷயங்கள் அவங்கள இன்னும் மேன்மேல, மேன்மேல வளர்த்துருக்கு. அவங்களால யாரு வேணாலும் ஈர்க்க முடியும். கொஞ்ச நேரம் பேசுனாங்கனாலும், இன்னைக்கு அத தான வந்து எம்பிஏலலாம் நெறைய சொல்லிக் குடுக்குறாங்க இல்லையா? மார்க்கெட்டிங்க்கு அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனா, அது எப்படி இருக்கு அப்படின்னா, அது ஒரு ஃபேக்கா தான். அதாவது நம்ம மேல போடுற ட்ரெஸ் மாரி தான் அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா, நாம உள்ளுக்குள்ள வளர்த்துக்கிற சில விஷயங்கள் தான் இந்த மனிதர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமாக நம்மளை மாத்தும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஆரா அப்படின்னு அந்த ஆரா வந்து நம்மளுடைய ஆரா அடுத்தவங்கள ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுதான் ஆக்சுவலா இந்த ஸ்பிரிச்சுவல்ல கூட பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ன வரைக்கும் அந்த கதைய சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். புத்தர் எப்ப வாழ்ந்தாரு என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனாலும், இன்னமும் அவரு இருக்கிற வரைக்கும் 12 கிலோமீட்டர் வரைக்கும் அவருடைய ஆறா இருக்கும். இதே தான் நம்ம வந்து காதுலயும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆ இதுக்கும் அவருடைய ஆறாக்கும் அவர் வந்து ஸ்பிரிச்சுவல்ல அவரு இதானாலும் கூட, ஆறா வந்து அவ்வளவு ஒரு பாசிட்டிவான ஆறா தான் அவருக்கும் இருந்திருக்கு. இதுக்கும் அதுக்கும் சிமிலர் தான். ஒண்ணும் பெரிய வித்தியாசம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா நெறைய ஸ்பிரிச்சுவல்ல வந்து ஸ்ட்ராங்கான பெர்சனா இருந்தா கூட, அந்த எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஆறா இருக்குமா அப்படின்னா, அவங்க வரைக்கும் அவங்க ஸ்பிரிச்சுவல்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் உடைய இது வந்து இருக்கும். ஆனா,
அடுத்தவங்கள அவங்களால ஈர்க்க முடியுமா அப்படின்னா நிறைய பேரால அது கண்டிப்பா முடியாம தான் இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா இருக்கவங்க ஒரு மேடையில பேசுறாங்கன்னா கூட அந்த கூட்டம் முழுசையும் பின் டிராப் சைலன்ட் சொல்லுவாங்க இல்லையா? ஒண்ணுமே இருக்காது. அதுல சில பேர் பேசுறதெல்லாம் விஷயமே இருக்காது. ஆனா அப்படி கேட்பாங்க. கை தட்டுவாங்க. அப்படி ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஆ அவங்க கிட்ட இருக்கிற அந்த இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, யாருகிட்ட எப்படி பேசணும்? எங்க எப்படி நடந்துக்கணும்? இது எல்லாமே அவங்களுடைய இந்த அடுத்தவங்கள அட்ராக்ட் பண்ண அடுத்தவங்களைய கவரக்கூடிய ஆறாவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த ஆறா தான் அந்த பாசிட்டிவான விஷயங்கள ஈர்க்க முடியும். சோ, நீங்க அ செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையுமே நல்ல விஷயங்களாக இருக்கு அப்படின்னா, அது நல்ல ஒரு ஆ நல்ல ஒரு ரிசல்ட்ட குடுக்கும். நல்ல ஒரு முடிவுகளை, நல்ல ஒரு இதா குடுக்கும். ஓகேயா? அப்ப உங்கள சுத்தி இருக்கிற நபர்கள் மட்டும் கிடையாது. புதுசா இன்னைக்கு கோயில்ல போறீங்க, இல்ல வெளிய ஒரு இதுல போறீங்க அப்படின்னா கூட, உங்கள கிராஸ் பண்றப்ப, சில பேர் அப்படி திரும்பி பார்த்துட்டு போவாங்க. இத நெறைய பேர் நீங்க கவனிச்சிருக்கலாம். சில பேர மட்டும் ஒண்ணுமே இருக்காது. ஆனா திரும்பி பார்த்துட்டு போவாங்க. இது எல்லாமே வந்து நம்ம பிராக்டிகல் லைஃப்ல நெறைய பார்க்கலாம். என்ன இருக்கு நம்மளே கூட சில பேர திரும்பி பார்ப்போம். அந்த டிரெஸ் சென்ஸா, இல்ல என்ன அப்படின்றது சிலது ஒண்ணும் பெருசாவே இருக்காது. ஆனா, நம்மள திரும்பி பார்க்க வைக்க தூண்டும். சோ, ஒரு ஒருத்தரு அந்த ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டியா இருக்கிற ஒருத்தரு, அதாவது அந்த அ அவருடைய ஆறா அந்த காந்தத்தன்மையோட இருக்கு அப்படின்றப்ப, ஒரு ரூம்ல என்டர் ஆகுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுதான் இப்ப நான் சொன்னேன் இல்லையா? ஒரு பொது இடத்துல போறீங்க. ஒருத்தர வந்து அவங்க வந்து பெரிய சோசியல் மீடியால ஒரு பாப்புலர் பெர்சன் எதுவுமே இல்லாம இருக்கும். திரும்பி பார்க்க வைக்கும். இதே மாரி தான் அவர் அந்த ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டி ஒருத்தர் ஒரு ரூம்ல வர்றாருன்னா கூட, எல்லாருடைய கவனமும் ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே நீங்க கவனிச்சிருக்கலாம். அவரு ஒரு பெரிய இதே கிடையாது. அவரும் ஒரு வேலை தேடி வந்தவரா இருக்கும். ஒரு இன்டர்வியூக்கே வந்தவர்ன்னு வச்சுக்கோங்களேன். அவரு உள்ள நுழைஞ்சோனே எல்லாருமே கப்சிப்புன்னு ஆவாங்க. எதுக்குன்னே தெரியாது. எல்லாருமே அவரையே நோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே நீங்க கவனிச்சிருக்கலாம். அதுக்கெல்லாம் நமக்கு என்ன வேணும்? அந்த மாரி எல்லாம் மாறுறதுக்கு என்ன வேணும்? அப்டின்னா, ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். உங்கள பத்தியே உங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரியணும். எனக்கு எது பிடிக்கும்? எது பிடிக்காது? உண்மையில நான் யாரு? நான் வெளிய சொல்லிக்கிற எனக்கும், நானுக்கும், உள்ள இருக்க நானுக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு? அப்ப அந்த உண்மையில இருக்க அந்த நான் யாரு? அந்த உண்மையில இருக்கக்கூடிய, உள்ள இருக்கக்கூடிய அந்த நானுக்கு என்ன பிடிக்கும்? அவனுடைய குணம் என்ன? அவளுடைய குணம் என்ன? அவங்களுடைய அவங்க பொறாமையில இருக்கவங்களா? கோவப்படுறவங்களா? இல்ல உண்மையில ஆ நெறைய பேர் வெளிய கோவப்படுவாங்க. ஆனா உள்ள வந்து எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பாங்க. உள்ள வந்து அந்த அன்பு இருக்கும். ஆனா அவங்க வெளியில பார்த்தீங்கன்னா, கோவப்படக்கூடிய ஒரு ஆளா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது நமக்கே தெரியாது. சோ, நாம யாரு அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்பதான் உங்களால அந்த மாரி அந்த ஒரு அ கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆறா டெவலப் ஆகும். ஓகேயா? இந்த மாரி நெறைய ஒரு நம்மள ஆறாவ நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் செஞ்சா, அது நம்மளால நாமளும் அடுத்தவங்க ஈர்க்கக்கூடிய ஒரு பெர்சனாலிட்டியாக மாறலாம். சரி, நம்ம கேட்கலாம். நான் என்ன எம்ஜிஆர் ஆகவா ஆகப்போறேன்? நான் எதுக்கு இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்? நான் என்ன ரஜினிகாந்த் மாரி படத்த நான் நடிக்க போறேனா? இல்ல கோடி கோடியா கொட்ட போறேனா? எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எதுக்காக எனக்கு இதெல்லாம்? அருமையான கேள்வி தானே! நாம இந்த சமூகத்துல தான வாழ்றோம். ஒரு குடும்பத்துல தான வாழ்றோம். ம்.
அப்ப நமக்கு 4 பேர் வேணும் தானே. அந்த 4 பேர் கூட சுமூகமா தானே போக வேண்டியிருக்கு. நாம எடுக்கிற முடிவுக்கு மத்தவங்க எல்லாம் அனுசரிச்சு வர வேண்டியதா தானே இருக்கு. ம். நாம சொல்றத கொஞ்சம் அடுத்தவங்களும் கேட்கும் பட்சத்துல அந்த விஷயம் ஈஸியா தானே முடியும். சோ இதனால இந்த டெய்லி டு டெய்லி லைஃப்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த தினசரி வாழ்க்கைக்கு இந்த விஷயம் ரொம்ப அவசியமான ஒண்ணுதான். அப்ப இதனால சக மனிதர்களை ஈர்க்க முடியும். இது அதுதான். இது ஃபேமஸான அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களும் சாப்பிடுறாங்க, நம்மளும் சாப்பிடுறோம், நம்மளும் ஒரு வாழ்க்கை வாழ்றோம். ஆனா, கடைசி வரைக்கும் ஒரு போராட்டத்திலயும், ஒரு ஸ்ட்ரெஸ்லயும், ஒரு என்ன சொல்றது? ஒரு அ ஒரு மனவேதனையிலுமே என்னத்துக்காக கழிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையை? ம். சோ பாசிட்டிவாக நெறைய விஷயங்கள நாம அ மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, பாசிட்டிவாக நமக்கு அந்த ஆறா வந்து மாறணும் அப்படின்னா, நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் பாசிட்டிவா நடக்கணும் அப்படின்னா, நாம சில விஷயங்கள்லாம் நம்ம மா இது பண்ணிக்கலாம், மாத்திக்கணும். சோ, மனுஷனோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இத புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கு. எப்படி அப்படின்னா, நம்ம சொல்லுவோம். ஒருத்தவங்க யாருக்கோ திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லன்னு வச்சுக்கோங்களேன். நேத்தே எனக்கு மனசுல ஏதோ தோணுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு அ அசம்பாவிதம் அந்த மாரினா எனக்கு தோணுச்சு. இல்ல இவங்க வருவாங்கன்ட்டு நான் நெனச்சேன். எனக்கு ஏதோ தோணுச்சு. ஏதோ வந்து இவங்க இன்னைக்கு காலகட்டத்துல இவங்க ஃபோன் பண்ணுவாங்கன்னு நான் நெனச்சேன். அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல விஷயம் அப்படின்றப்ப நல்ல விஷயம் தோணுச்சு. இந்த மாரி நெறைய பிரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில நாம சொல்லுவோம். நம்ம அடுத்தவங்க சொல்றதையும் நம்ம கேட்டிருப்போம். சோ, இது எல்லாம் எப்படி நடக்குது? நம்ம என்ன பெரிய ஜோசியம் சொல்றோமா? அப்படி கிடையாது. ஆக்சுவலா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்னன்னா, இந்த விஷயங்கள புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு. முதல்ல நம்ம அத நம்பணும். அத புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுனா நம்மளுடைய ஆழ் மனதுக்கு. ஓகேயா? அதுக்கு இந்த சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஒரு குவாலிட்டி அதுக்கு இருக்கு. புரியுதா? சோ, அதனால நாம இந்த ஒரு இந்த அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகேயா? பவர்ஃபுல்லா வேலை செய்யும். அந்த ஒரு அ எனர்ஜி. அத நாம கண்டுபிடிச்சு நம்ம வந்து அத யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து அத உபயோகப்படுத்திக்கணும். சோ, இப்படி பண்றப்ப கண்ணுக்கு தெரியாம உங்கள சுத்தி ஒரு அ ஒரு ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன், ஒரு வளையம் மாரி உங்கள சுத்தி இருக்கும். ஆரான்னா என்ன? அ ஆரா அப்டின்னா, சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுடைய ஆழ் மனதில் இருக்கும் உணர்வுகளோட வெளிப்பாடு தான் ஆரா அப்படிங்கிறது. வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப சில பேருக்கு ஆரா வீக்கா இருக்கு அப்படிம்பாங்க. ஆரா ரொம்ப டேமேஜ்டா இருக்கு அப்படிம்பாங்க. சில பேருக்கு வந்து ஒரு மாரி அ என்ன சொல்றது? இந்த கிரேயிஷ்ஷா இருக்கும். அதாவது சாம்பல் கலந்த மாரி இருக்கும். அது எல்லாமே வந்து அந்த மனதோட வெளிப்பாடு தான். மனசு வந்து ரொம்ப பியூரிட்டியோட, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இதா இருக்கிறப்ப உங்களுடைய ஆரா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 இன்ச்க்கு அந்த ஆரான்றது இருக்கணும். அது அதுவும் அலசலா இல்லாம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த அவுட்லைன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப உள்ள இருக்கும் ஆரோக்கியம் அதுதான் வெளிப்படும். சோ உங்க உங்கக்குள்ள அந்த ஆழ்மனதுல நீங்க வேற ஆளா வெளிய பேசுறது வேற வெளியாள் வேறயாவோ, நான் முதல்லயே சொன்னேன்ல, நீங்க உள்ள யாரு? உங்க ஒரிஜினலா உங்களுடைய குணம் என்ன? அது எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா தான், அதெல்லாம் தூக்கி நீங்க வெளிய வீசிட்டு, வெளிய காமிக்கிற அந்த முகத்தையே உள்ளயும் வைக்கணும். அப்பதான் அந்த ஆறா உங்கள சுத்தி ஒரு
ஒரு வளையத்தை ஸ்ட்ராங்கா அது உண்டு பண்ணும். சோ இந்த இந்த அதுதான் வந்து உங்களுடைய சரி. அதுக்கு இன்னொன்னு மெயின் என்ன அப்படின்னா, பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். சோ பிசிக்கலா நம்ம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். பிசிக்கலா நம்ம ஹெல்த்தா இருக்கிறதுக்கான விஷயங்கள் செய்யறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். அதாவது மென்டல் ஹெல்த்னா என்னன்னு தெரியலையே. சரி, வெளியில இருக்கிற அந்த உடலும் ஆரோக்கியமா இருக்கணும், மனசும் ஆரோக்கியமா இருக்கணும். அதோட இது ரெண்டும் ஆரோக்கியமா இருக்கு. ஓகேவா? அப்படின்னா அங்க ஏதோ ஒண்ணு கொஞ்சம் குறையுதே. அதுதான் ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ். அதாவது உங்களுடைய ஆன்மீகத்தில் ஒரு செயல்பாடு ஆன்மீகத்துல ஒரு செயல்பாடு ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல உங்களுடைய ஆறா இன்னுமே பவர்ஃபுல்லா இருக்கும். சரி, எனக்கு நான் இருக்கிற வேலை பார்க்கறதுக்கும், அதுக்கும் சாமி கும்பிடுறதும், இந்த பஜனை பாடுறதுக்கும், இந்த மந்திரம் ஓதுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. அப்படின்ட்டு தான் இன்னைக்கு நெறைய பேருடைய லைஃப் ஸ்டைலே அவங்களையும் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் அப்படி ஆயிருச்சு. ஆ எந்நேரமும் வேலை பார்க்குற மாரி ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு. சோ, அவங்களுக்கு ஈஸியா பண்ணக்கூடியது ஒண்ணே ஒண்ணுன்னா, இந்த நான் அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த மூச்சு பயிற்சியும், மெடிடேஷனும். இத ஒரு சிம்பிளா அவங்க தினமே பண்றப்ப, அவங்களுடைய ஆறா ஸ்ட்ராங் ஆயிக்கிட்டே வரும். சரி. இது வந்து தன்ன இது பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு சர்வீஸ். மத்தவங்களுக்கு பண்ணக்கூடிய சர்வீஸ். அந்த சர்வீஸ்லயும் உள்நோக்கம் சுத்தமா இல்லாம பண்றீங்க அப்படின்னா, அதோட எனர்ஜி வேற லெவல். ஓகேயா? அதே மாரி இயற்கையோடு இணைஞ்சு இருக்கிறது. எப்பயுமே அந்த இயற்கையோட அந்த இணைந்து இருக்கும் ஒரு குணம். என்னதான் ஏசில இருந்தா கூட அந்த வெளிய இருக்கிற அந்த சில்லுன்னு ஒரு காத்து பட்டா நமக்கு அப்படியே எப்படி ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாருமே திங்க் பண்ணீங்கன்னா தெரியும். என்னதான் ஏசில நீங்க நல்லா சொகுசா உட்கார்ந்துட்டு இருந்தா கூட, வெளியில இந்த ஒரு மாரி இந்த கிராமம், இந்த மாரி மரம் சார்ந்த பகுதிகள்லாம் போறப்ப, அந்த கூலா ஒரு காத்து மேல படுறப்ப, அப்படியே ஒரு ஆனந்தமா இருக்கும். நம்மளுடைய லங்ஸ் எல்லாம் ரொம்பவே தேங்க் பண்ணும். ஆஹா! சாப்பாடு குடுத்த எத்தன நாளா காஞ்சு போய் கிடக்குறேன் பாத்தியா? அப்படின்ட்டு. சோ, அந்த இயற்கையோட இணைந்து இருக்கக்கூடிய ஒரு தினம் இல்லனாலும் அப்பப்ப போய் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான இந்த ட்ரெக்கிங்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மலை ஏறுறது, இந்த அருவியில குளிக்கிறது. அதாவது நான் சொல்றது அத்தனையுமே இயற்கையான இப்ப ஆர்ட்டிபிஷியலாவும் ஃபால்ஸ் எல்லாம் இது பண்றாங்க. அதெல்லாம் கிடையாது. இயற்கை சார்ந்த சூழல்ல அப்பப்ப இருக்கிற மாரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த கோவம், நெறைய ஃபீலிங்ஸ்ல ட்ரெயின் ஆகுறது எல்லாமே அங்க போறப்ப நீங்க நல்லா சார்ஜ் ஆயிருவீங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்பவும் இந்த மாரி பிரச்சனைகள் எல்லாம் இது பண்றப்ப, ஈஸியா அதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆயி வர்றதுனால, அது எல்லாமே ஈஸியா ஹேண்டில் பண்ணிறலாம். ஓகேயா? ஸோ, இது ஆ எது நடந்துச்சுனாலும், உங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ள அமைதிய மட்டும் எக்காரணத்த கொண்டும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு எந்த விஷயத்தையும் நீங்க அனுமதிக்கவே கூடாது. அது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஆ இதனால தான் நான் நெறைய பேரு இந்த குருமார்கள்ட்ட போறேன். இந்த உள் அமைதி எனக்கு இல்ல. அது எப்படி கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? கிலோ என்ன விலை? அப்படின்னு எல்லாம் தேடி போறாங்க தானே! அதுக்காக குருமார்கள்ட்ட தேடி போறாங்க. சில பேர் கடவுள்ட்ட டைரக்ட்டா தியானத்தின் மூலமாக கனெக்ட் ஆகுறாங்க. சில பேர் வந்து அதுதான் இயற்கை கிட்ட போறாங்க. சில பேர் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட போய் முறையிடுறாங்க. சில பேரு சயின்டிஃபிக்கா கூட சில விஷயத்த அணுகுறாங்க. சோ, உங்களுக்குள்ள என்ன எனர்ஜி இருக்கோ, அதுதான் ஆறாவாக வெளிப்படும். உங்ககிட்ட இப்ப ஒரு லோ எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அத வந்து நீங்க மறைச்சுக்கிறீங்க. ஏன்னா, இப்ப இன்னைக்கு வாழ்க்கை சூழல்ல அப்படித்தானே ஆகணும். ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு, மார்க்கெட்டிங் இதுல இருக்காரு. ஆ மாச கடைசி வேற நம்ம டார்கெட்டையும் பண்ண முடியல. ரொம்ப லோ எனர்ஜில இருக்காரு. ஆனா, வெளிய நல்லா டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு, ஆ அவருடைய தொழில பார்க்கறதுக்கு அவரு போறப்ப, உள்ள இருக்கிறது லோ எனர்ஜி. ஆனா வெளிய காமிச்சுக்காம, அத வந்து ரொம்ப இதா இருக்கிற மாரி, வெளிய வந்து அவரு நல்ல இதா பேசுறாரு, மீட்டிங்ல பேசுறாரு. இல்ல அ ஒரு ஒரு கஸ்டமர்ட்ட ஒரு விஷயம் டீல் பண்றாரு. அப்படியெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, அது அந்த லோ வைப்ரேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது வேல பார்க்காது. ஆனா இன்னொன்னு வேணா அது செய்யும். என்னன்னா, இந்த லோ வைப்ரேஷன்ல இருக்கிறப்ப, அதே லோ வைப்ரேஷன்ல இருக்கிற ஆளுங்க கூட தான் நம்மள வந்து கனெக்ட் பண்ணி விட்டுரும். இதுதான் ஆனா நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். இதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாமே நடக்குது. அ ராங்கா வந்து வழி நடத்துறது. அதாவது நீங்க இப்படி பண்ணா அடுத்தவங்கள கவரலாம். நீங்க அப்படி பண்ணா இந்த மாரி ஷார்ட் கட் மெத்தடு, இந்த மாரி டெம்பரவரியான இது தப்பான மனிதர்கள தான் உங்ககிட்ட ஈர்க்கும். அப்ப தப்பான மனிதர்கள் கிட்ட கை கோர்க்கிறப்ப, அது அதோடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா உங்கள ஏதாவது சங்கடத்துல தள்ளும். ஏதாவது பிரச்சனையில தள்ளும். சோ, எப்படி இருந்தாலும் நமக்குள்ள உள்ள இருக்கிற ஆறாவ நம்ம நம்மள சுத்தி இருக்கிற ஆறாவ ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த உள்ள இருக்கிற விஷயங்கள கொஞ்சம் கொஞ்சம் நாம மாத்திக்கிட்டு, வேற லெவலுக்கு அத கொண்டு வர்றப்ப, யாராலயும் அசைச்சுக்க முடியாது. அதுக்கு சில ஓட்டை எல்லாமும் இருக்கு. அதாவது ஆ நாம எங்கெங்க வந்து நம்ம இப்ப நம்மளுடைய ஆறாவ கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா திருப்பியும் அது ட்ரெயின் ஆயிருது அப்டின்னா, ஏன் அதெல்லாம் சில விஷயத்துல ட்ரெயின் ஆகுது அப்டின்னா, தேவையில்லாத ஆர்கியுமென்ட். தெரியும். இந்த ஆர்கியுமென்ட் பண்ணி நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல. எப்டி இருந்தாலும் அது வந்து கரெக்ட்டான வேலையும் அந்த ஆர்கியுமென்ட்டும் போகல. அதுக்கான ரிசல்ட்டும் வராது. நம்ம நம்ம பேசுறது கரெக்ட்டாவே இருக்கும். உண்மையான விஷயத்துக்கு தான் நம்ம ஆர்கியூ பண்ணுவோம். ஒரு ஃபேமிலிலயே வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அது வந்து கரெக்ட்டான ரிசல்ட்ட குடுக்காது அப்படின்னு தெரியறப்ப, அத இக்னோர் பண்ணிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அவசியம். இதனாலலாம் உங்களுடைய எனர்ஜி ட்ரெயின் ஆகும். அதுக்கப்புறம் அ உங்களுடைய அ உங்களுடைய ஆசைகள் ஒரு அன்லிமிட்டடா வச்சுக்கிறது. எனக்கு அது வேணும், இது வேணும்ன்ட்டு அன்லிமிட்டட். அதாவது நமக்கு என்ன வேணும் அப்படின்றதுல நம்ம கரெக்ட்டா இருந்துட்டு, அத வந்து அத நோக்கி உங்களுடைய கோல கொண்டு போறது ஒரு இது. ஆனா, நம்மளுடைய ஆ ஆசைகள அளவு கடந்து அத வச்சுக்கிறப்ப, திரும்ப திரும்ப மனது அதுக்குள்ளேயே போயி, ஆ ஒரு கட்டத்துல ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு கூட ஏன்னா, அங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை லெவல்ல இருக்கு இல்லையா? அப்ப தப்பான ஒரு விஷயத்துக்கு கூட அது வழி நடத்த ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ். ஒருத்தவங்கள பத்தியோ, எண்ணமோ, இல்ல ஆஹா! இத இப்படி பண்ணிறணும், அப்படி பண்ணிறணும், அப்படின்ற மாரி அந்த மாரி நெகட்டிவ் தாட்ஸ். இது எல்லாமே அந்த ஒரு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன நமக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னாலும், இது எல்லாம் அத ஓட்டையாக்கி, அந்த இது வந்து ஆ தண்ணி வடியிற மாரி, இது எல்லாமே அந்த எனர்ஜிய கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளியேத்திரும். ஸோ, எது நடந்தாலும் உள் அமைதி குறையாம நாம பார்த்துக்கணும். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், கொஞ்சம் செல்ஃபிஷ்ஷா இருக்கிறதுலயும் தப்பு கிடையாது. அப்ப செல்ஃபிஷ்ஷா இருக்கணும்னா, அடுத்தவங்களுக்கு சாப்பாடு குடுக்காம நம்மளே சாப்பிட்டுக்கணும். அடுத்தவங்களுக்கு காசு குடுக்காம நம்மளே வச்சுக்கணும். அப்படின்ற மாரியா? அது கிடையாது. செல்ஃபிஷ்ஷான முடிவுகளை தைரியமா எடுக்கிறதுக்கு சில இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படின்னா, நமக்கு உண்டான சில நேரத்தை, அந்த நமக்குன்னு ஒதுக்கி இருக்கும் சில நேரங்களை, அதுக்காக மட்டுமே பயன்படுத்துவேன். அதை எக்காரணம் கொண்டும், இத வந்து நானு வேற விஷயத்துக்கு செலவு பண்ண மாட்டேன். அதை யாருக்கும் நான் வந்து அ பகிர்ந்து குடுக்க மாட்டேன். அப்படின்ற மாரி நம்மளுடைய முன்னேற்றத்துக்கான சில விஷயங்கள, நான் வந்து அது அதுல வந்து ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்ற நம்ம வச்சுக்கணும். ஒரு பிரச்சனையே நடக்குது.
உடனே யோசனை பண்ணி உடனே ஒரு முடிவு எடுக்காம ஒரு 5-10 நிமிஷம் லைட்டா அப்படி கொஞ்சம் லூஸா விட்டுட்டு அப்புறம் யோசனை பண்ணா அதோட வியூவே மாறி தெரியும். மாறி தெரியறப்ப உங்களால ஈஸியா அதுக்கான சொல்யூஷனை வந்து கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் அதை வந்து ஈஸியா அதை சால்வ் பண்ண முடியும். இப்படி பண்றப்ப இப்படி பண்றப்ப ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். உள்ளமைதி ரொம்ப முக்கியம், உள்ளமைதி ரொம்ப முக்கியம், உள்ளமைதியை குலைக்காம பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. இந்த உள்ளமைதியை குலைக்காம அந்த அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றப்ப அது என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு கட்டத்துல உங்களுக்கு அதுவே பழக்கமாக மாறிவிடும். அப்ப எதுனாலும் என்ன வரட்டும் அதை ஈஸியா ப்ராப்ளம்னா வந்துகிட்டே தானே இருக்கும். இரவு பகல், இன்பம் துன்பம், கஷ்ட நஷ்டம் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும் வாழ்க்கையில. அது வந்து தவிர்க்க முடியாது. அதை எப்படி நம்மளால ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அந்த மன அமைதி உள்ள இருக்கிறதுனால அதை தீர்க்கும் முறையும் ஈஸியா தெரியும். சோ எல்லாத்துக்கும் முக்கியம் முதல்ல உங்களுடைய ஆஹ் இது பலம் என்ன, பலவீனம் என்ன, இது எல்லாமே ரொம்ப மெயினா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நன்றி சொல்றது. நன்றி சொல்றது சும்மா என்னமோ எல்லாரும் சாதிச்சுட்டாங்கன்ட்டு நன்றி சொல்லுன்னு போட்டுட்டு உயிர் எடுக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தோணும். இது அடுத்தவங்களுக்காக இல்ல, உங்களை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் இந்த நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கான்செப்டே, அந்த கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு கான்செப்டே உங்களை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான், வேற எதுக்குமே கிடையாது. அத ஃபர்ஸ்ட் எல்லாருமே பேசிக்கா புரிஞ்சுக்கணும். இது நான் அடுத்தவங்களுக்கு இல்ல, நான் எனக்கு தான் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயய்ய நீங்க சொல்லாதீங்க, நீங்க கிளம்புங்கன்னா கூட நான் சொல்லிட்டு தான் போவேன்ட்டு நீங்க எல்லாருமே நிற்பீங்க. அந்த கான்செப்ட் நம்ம ஜனங்களுக்கு புரியாததுனாலதான் அடுத்தவங்களுக்கு ஏதோ நம்ம ஆஃபர் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணாம இருக்காங்க. அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ட அது கொடுக்கும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா உங்க உங்க உங்களுக்கு என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது அப்படின்ற அந்த கோல் வந்து கரெக்டா செட் பண்ணிக்கணும். ரொம்ப அதிக தூரம் நம்ம ஓடணும்ட்டு நம்மளுடைய வயசுக்கும் நம்மளுடைய எனர்ஜிக்கும் ஏத்த ஒரு தூரத்தை தான் செட் பண்ணிக்கணும். சோ இப்படி அது இல்லாம அந்த கோல் அப்படி செட் பண்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியா பண்றப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய வைப்ரேஷனை பாதிக்கும். ஏன்னா அது செய்ய முடியாது தானே. அப்ப அடுத்தவங்க மத்தியில உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப பாதிக்கும். இன்னமும் சில பேர் வந்து அடுத்தவங்களை ஒரு திருப்திப்படுத்துற பர்சனா இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க அடுத்தவங்க மத்தியில ரொம்பவே அவங்களுக்கு தலைக்குனிவான ஒரு விஷயமாகும். அதே மாதிரி ஆஹ் அர்த்தமுள்ளதாக மட்டுமே பேசணும். இது எல்லாமே நாம ஒரு வைராக்கியமா எடுத்துக்கலாம். நாம பேசுற பேச்சுல அர்த்தம் இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை நான் பேச மாட்டேன், நெகட்டிவான விஷயங்களை நான் பேச மாட்டேன். ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கும். அது எப்படிடா குடும்பத்துல இருந்துகிட்டு புரணி பேசாம இருக்கிறது, அடுத்தவங்களை குறை சொல்லாம இருந்தாலும் நான் ஒரு வாழ்க்கையா? நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். நான் போய் ஒவ்வொரு கல்யாணத்திலையும் எங்க பரம்பரையா சண்டை போட்டு வருவோம். எந்த கல்யாணத்தையும் விட மாட்டோம். எனக்கு மரியாதை இல்லை, எனக்கு சாப்பாடு சரியில்லைன்ட்டு சண்டை போட்டு வருவோன்ட்டு நிறைய பேர் பேசிக்குவாங்க. இதெல்லாமே நான் பார்த்திருக்கேன். சோ இத இது அத்தனையுமே ஒரு ஃபேக்கான ஒரு இதுதானே. அது எல்லாமே நம்ம மாத்திக்கலாம். சோ எங்க தேவையோ அங்க மட்டும் பேசணும். தேவையில்லாத இடங்கள்ல பேசுறத கம்மி பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சந்தேகம் கேட்கிறோம் அப்படின்னா கூட நல்லா இது கேட்கிற சந்தேகம் நல்ல வேலிடான இதுதானா அது தெரிஞ்சு நீங்க கேக்குறப்ப அது உங்களுக்கு அது ஒரு தனித்தன்மையை கொடுக்கும். அப்ப உங்களுடைய ஆறாவும் ஓகே. ஏன்னா நீங்க வந்து எங்க பேசணுமோ அங்க மட்டும் தான் பேசுறீங்க. அதுவும் அர்த்தம் பொதிந்த சொற்களை மட்டும் தான் பேசுறீங்க. அதே மாதிரி நிறைய பேர் ட்ரெஸ்ஸும் நிறைய முக்கியம். இதுல ஏன் ட்ரெஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா என்னமோ சொல்லுவாங்களே,
ஆஹ் இறக்க போனாலும் சிறக்க போகணும்ட்டு ஒரு பழமொழி இருக்கு. இறக்க அப்படின்னா பிச்சை எடுக்க. ஓகேயா? சிறக்க அப்படின்னா சிறப்பாக. பிச்சை எடுக்க போனா கூட கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போடலாம். ஆனா நீட்டா போகணுமா. சிறக்க போகணும் அப்படின்ட்டு. சோ நம்மளுடைய ட்ரெஸ்லயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதுவும் அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். கல்யாணத்துக்கு போற இடத்துல நான் சிம்பிளா போறேன்ற பேர் வழியில போறதும், சில இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் போறப்ப ரொம்ப அலங்காரமா ட்ரெஸ் பண்ணிட்டு போறதும் கண்டிப்பாக உங்களுக்கு அது எல்லாமே ஆஹ் ஒரு ஓட்டை வச்சுக்கோங்களேன். அடுத்தது என்ன அப்படின்னா நிகழ்காலத்துல எப்பயும் பிரசன்ட்ல மட்டும் இருக்க நம்ம பழக்கப்படுத்திக்கணும். அந்த நடந்து முடிஞ்சதை பத்தி எந்நேரமும் அப்ப நான் இப்படி பண்ணியிருக்கணும், என்னை இப்படி பண்ணிட்டாங்க, ஆஹா எனக்கு இப்படி நடந்துருச்சு, இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம அந்த பாஸ்ட நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு கோவப்பட்டுட்டு அழுதுகிட்டு மனசு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இந்த பட்டு எந்த பட்டுமே வேண்டான்ட்டு எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு உடைச்சிடணும். உடைச்சிட்டு அதே மாதிரி இன்னொன்னும் பண்ணக்கூடாது. ஃபியூச்சரை பத்திய பயமும் இருக்கக்கூடாது. ஃபியூச்சரை பத்திய பிளான் பண்ணலாம். ஆனா அந்த பயம் இருக்கக்கூடாது. அந்த ஒரு எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த பிரசன்ட்ல நீங்க அதுக்கான ஒரு எனர்ஜியோட அதுக்கான ஒரு பாசிட்டிவ் வைபோட இருந்தீங்கன்னா தானே அதை இது பண்ணும். சோ அந்த பிரசன்ட நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபியூச்சர் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிரும். அடுத்தது முக்கியமா சக்கரா பேலன்சிங். அந்த சக்கரா வந்து ரொம்பவே பலப்படுத்தி வைக்கிறப்ப நம்மளை சுத்தி அந்த ஆறா நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். ஓகேயா? சோ இது எல்லாமே உங்களை மென்டலி ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ண வைக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சரி நான் ஒரு மாசம் இதை செஞ்சுட்டேன், ஆனா என்ன ஒண்ணுமே வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு கேட்கலாம். அப்படியெல்லாம் வராது. ஓகேயா? நீங்க தொடர்ந்து 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 நம்ம சாப்பிடுற சாப்பாடு வெளியே போயிருது. ஆமா தானே? ஆனாலும் நம்ம திரும்பியும் அந்த எனர்ஜி வேணும்ன்றதுக்கு சாப்பிட தானே செய்யணும். அதே மாதிரிதான் திரும்ப திரும்ப இந்த பழக்கங்களை எல்லாத்தையுமே நீங்க பிராக்டிஸ்க்கு கொண்டு வர்றப்ப நீங்க சக மனிதர்களை ஈர்க்கக்கூடிய காந்தமாக மாறுவீர்கள். இன்னொன்னும் இருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து பாசிட்டிவ் வைபோட இருக்கிறப்ப நீங்களும் பாசிட்டிவ் வைபோட இருக்க பர்சன் கூட தான் நீங்க சேருவீங்க. அவங்க அவங்க கிட்டதான் உங்களால சேர முடியும். அவங்க கூட தான் உங்களால பேச முடியும். இந்த நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கிறவங்க கூட ஆட்டோமேட்டிக்காவே கட் ஆயிரும். ரெண்டே இதுல கட் ஆயிரும். இது எல்லாமே உங்களுடைய அனுபவத்துல சொந்த அனுபவத்துல நீங்க பார்க்கலாம். சோ இது எல்லாமே எந்த கட்டத்திலையும் உங்களுடைய அந்த சொந்த இதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, உங்களுடைய ஐடென்டிஃபைன்னு அத வந்து நீங்க இழக்கவே கூடாது. யாருக்காகவும் எதற்காகவும் அதை இழக்காம பத்திரமா அதை பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா நாமளும் ஒரு சக மனிதர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமாக மாறலாம். சரி, ஒரு கதை சொல்லிட்டு நம்ம நிறைவுக்கு வந்துருவோம். ஒருத்தனுக்கு வந்து இந்த ஆன்மீகத்தை பத்தி நிறைய சந்தேகம் வந்துச்சு. யார்கிட்ட கேட்கலான்னு தெரியல. சரின்ட்டு இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், விவேகானந்தர்கிட்ட போய் அவன் கேட்கிறான். அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஆன்மீகத்துல பெரிய சந்தேகம் இருக்கு, என்னன்னு கேட்கிறாரு. இல்ல போன வாரம் எங்க கிராமத்துக்கு ஒரு இந்த மாதிரி ஆன்மீகத்துல சொற்பொழிவு பண்ணக்கூடிய ஒரு மனுஷர் வந்திருந்தாரு. அவர் வந்து எந்நேரமும் கடவுளையே தான் நினைச்சிட்டு இருக்கணும், இல்லைன்னா நீ பிறப்பெடுத்ததுல பயனே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அடுத்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பேச்சாளர் வந்திருந்தாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, பூமியில நாம செய்ய வேண்டிய கடவைகள்னு இருக்கு இல்லையா, அதை செய்யாம போனா அவன் பிறப்பெடுத்ததுல பயன் இல்லைன்னு சொன்னாரு. இதுல வந்து எது கரெக்ட் அப்படின்ட்டு அவன்
கேக்குறான். இது என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. இதுல எது சரி, எது தப்புன்ட்டு. சோ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நான் சதா காலமும் கடவுளையே தான் நினைக்கிறதா? இல்லையா என்னுடைய என்னுடைய இந்த உடல் எடுத்த ஒரு பிறப்பு, உடலுக்கான சில கடமைகள் இருக்கும் இல்லையா? அந்த கடமையே செய்யறதா? எனக்கு விளக்கம் வேணும் அப்படி. சரி. இப்ப நான் ஒரு ஒரு விவசாய நிலம்னு வச்சுக்கோயேன். அவரு ஒரு கதை சொல்றாரு. இது மூலமா உனக்கே தெரிஞ்சிரும். ஒரு விவசாய நிலம். அங்க ஒரு பெரிய பண்ணைன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் வேலை கேட்டு வர்றாங்க. அதுல ஒருத்தன் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறான். ஓகேயா? அந்த பண்ணை முதலாளி இருப்பார் இல்லையா? அவர்கிட்டயே உட்கார்ந்து, அவரையே துதி பாடிக்கிட்டு, அவரையே வந்து புகழ்ந்துகிட்டு, அவரையே வந்து ஆ ஜால்ரா தட்டிக்கிட்டு, இப்படியே இருந்து பொழுத கழிக்கிறான். வேற ஒண்ணுமே அவன் செய்யறது இல்ல. ஆனா, இன்னொருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் கலப்பை எடுத்து இ ஆ காலையில இருந்து அந்த சாயந்திரம் வரைக்கும் அவன் பாட்டுக்கு அவன் வேலைய பண்ணிக்கிட்டே இருக்கான். களைய நிலத்த உழுகுறான், களை எடுக்குறான், பயிருக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுறான், மடைய அடைக்கிறான், வேலைய முடிச்சுட்டு திரும்புறான். அப்ப இந்த 2 பேருமே வந்து வேலை கேட்டு வர்றாங்க. யாருக்கு சம்பளம் கிடைக்கும்? அப்படின்னு அவன் சொல்றான். அந்த சந்தேகம் கேட்டு வந்தவன். நிலத்துல இறங்கி யாரு வேலை செஞ்சாங்களோ, அவங்களுக்கு தானே சம்பளம் கிடைக்கும். ஏன்? அப்படின்னு கேட்கிறாரு. என்ன நீங்களே தெரிஞ்சுட்டு இப்படி கேட்கிறீங்க? அந்த விவசாயி தானே அவன் முழுக்க வேலை பார்த்திருக்கான். அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு தானே கிடைக்கும் அப்படின்னா, ஆ இப்ப உன்னுடைய பதில்லயே அந்த இது இருக்கா? சோ அந்த வயக்காட்டுல இறங்கி வேலை பார்த்தவங்களுக்கு தான் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா, உன்னை பூமிக்கு அனுப்புனது நெறைய விஷயங்கள் செய்யறதுக்கு தான். அதாவது இந்த சொந்தத்துக்கு மட்டும் இல்ல. நெறைய சர்வீஸ் பண்றது, நெறைய விஷயங்கள் இங்க செய்யறதுக்கு தான் வந்திருக்கேன். அந்த பிற உயிருக்கு, முக்கியமா பிற உயிர்களுக்கு, மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, பிற உயிர்களுக்கும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். சோ என்ன நோக்கத்துக்கு உன்னை வந்து இறைவன் அனுப்புனாரோ, அத வந்து அது எதுவுமே பண்ணாம, நீ இறைவனையே துதிபாடிட்டு இருந்தா, அவருக்கு வந்து அவருக்கு வந்து நிறைவா இருக்காது. சோ எங்கிருந்து வந்தியோ அங்கதான் போற. ஆனா, நீ வந்த நோக்கத்தையும் நீ முழுசா செய்யணும். அதுதான் இங்க வந்து கரெக்ட்டு அப்படின்ட்டு சொல்றாரு. சோ இதுல இருந்து நாமளுடைய கடமைகள் அப்படின்னா, இந்த நம்மளுடைய குடும்பத்தாருக்கு மட்டும் அப்படின்றது இங்க கிடையாது. அது அது வந்து இந்த உடலுக்கான கடமைகள். ஆனா, இங்க பல்லுயிர் ஓம்புதல், அதுக்கப்புறம் அடுத்தது என்னது? சக மனிதர்களுக்கும் எப்பப்ப நம்ம சர்வீஸ் பண்ண முடியுமோ, அதெல்லாம் செய்யறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பண்றப்ப இது அதுக்கு ரிலேட்டடான கதை தான் பாருங்களேன். அப்போ உங்களுடைய ஆட்டோமேட்டிக்கா சர்வீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையும் பார்த்தோம். ஆட்டோமேட்டிக் உங்களுடைய ஆறா அடுத்தவர்களை ஈர்க்க ஸ்ட்ராங் ஆகி அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய காந்தமாக மாறும். வாழ்க வளத்துடன்.